ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தேவனே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. அது எவ்வளவு இன்பமானது. உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போ உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள், உம்மேல் துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தேவனே உம்முடைய திரு சமூகம் ஐயா எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் இயேசுவே உம்முடைய திரு சமூகம் ஐயா எவ்வளவு இன்பமானது. உம்மிலே வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. உம்மிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தே, ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தே வாசலில் காத்திருப்பே. ஆமென், வாசலில் காத்திருப்பே. ஆறுதலின் தேவனே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தேவனே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. அது எவ்வளவு இன்பமானது, எவ்வளவு இன்பமானது. அது எவ்வளவு இன்பமானது. நம்முடைய தேவனை ஆராதிப்பது எவ்வளவு இன்பமானது. இதோ சகோதரர்கள் சகோதரிகள், தேவனுடைய ஜனங்கள் ஒருமித்து தேவனை ஆராதிப்பது, தேவனை உயர்த்துவது, தேவனை பாடுவது மிகவும் இனிமையானது, மிகவும் இன்பமானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. உமது இல்லத்தில் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வாசற்படியிலே நான் காத்திருப்பேன், அதையே நான் தெரிந்து கொள்கிறேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். ஆண்டவருடைய பாதத்திலே அமர்வது எத்தனை மகிழ்ச்சியான ஒரு அனுபவமாக இருக்கிறது. இந்த அனுபவம், இந்த மகிழ்ச்சி, இந்த சமாதானம், இந்த சந்தோஷம் இந்த உலகத்திலே வேறு இடத்தில், வேறு எந்த இடத்திலும் கிடைக்காதது ஆண்டவருடைய சமூகத்திலே கிடைக்கிறது. இந்த இடத்திலே ஆராதிக்கும் போது கிடைக்கிறது, இந்த இடத்துல வந்து ஜெபிக்கும் போது கிடைக்கிறது, இந்த இடத்துல வந்து வேதத்தை தியானிக்கும் போது நமக்கு மகிழ்ச்சியும் சமாதானமும் கிடைக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் தான் நமக்கு பேரின்பம், சந்தோஷம், சமாதானம், நிம்மதி எல்லாம் உண்டு. இங்கே தான் விடுதலை உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுமா?
அல்லேலூயா. கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம் கர்த்தரை எப்படி துதிப்பது, கர்த்தரை எப்படி ஆராதிப்பது, ஆண்டவரை எப்படி மகிமைப்படுத்துவது, கர்த்தர் யாரையெல்லாம் தெரிந்தெடுக்கிறார், கர்த்தர் யாருக்கெல்லாம் என்னென்னலாம் கொடுக்கிறார், நாம் ஜெபிக்கும் போது நடக்கிற காரியம் என்னென்ன, யார் யாரை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார், பிரித்தெடுக்கிறார், இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நாம் தியானித்தோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை